ஒரு பஞ்சாப் ரயில்வே எம்ப்ளாயி இப்ப ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி யாரும் திருப்பி ஃப்ரம் பஞ்சாப். நம்முடைய குரல் நமக்கான குரல் அல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான குரல். இந்தியாவை காலையிலிருந்து என்னங்க காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் போய் போட்டீங்களா? வேற யாரும் நம்மோட இப்படி சுத்த மாட்டாங்க. எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் அப்ரோச் பண்ண முடியாது. கிட்டக்க நவரு ஒரு வளையத்தை போட்டு அவர்கிட்ட இந்த தொழிலாளி சாதாரண போட்டோ எடுத்தாங்க, கையெழுத்து வாங்கினாங்க, கூட இருந்தாங்க, கட்டி பிடிச்சாங்க. அத்தனை நடந்தது என்றால் அந்த எளிமைக்கு ஒரு உதாரணமாக தெரியக்கூடிய பண்பாளர் நம்முடைய தோழர். நமக்கல்ல, தமிழகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் தோழர் வெங்கடேசன். தமிழகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம். ஆகவே இவருடைய தலைமையில நாம வைக்கக்கூடிய வேண்டுகோள், நமக்கு கோரிக்கை இருக்கு. உள்ள வந்த பெருவாரியான கோரிக்கை பயோமெட்ரிக். அந்த பயோமெட்ரிக்னால ட்ரெயின் வசதி இல்லை. ஜோலார்பேட்ல இருந்து வேலைக்கு வரும் வந்த மெஜாரிட்டி தொழிலாளி அவர் உள்ள போகும்போது அவர்கிட்ட சொன்ன வார்த்தை தான், ட்ரெயின் இல்லை, ஜோலார்பேட்ல இருந்து வேலைக்கு வரோம், காட்பாடியில இருந்து வேலைக்கு வரோம், அரக்கோணத்துல பெண்கள் நாங்க எத்தனை மணிக்கு சார் சமைச்சிட்டு நாங்க இங்க வருது, 5:30 மணிக்கு மேல எத்தனை மணிக்கு சார் நாங்க வீட்டுக்கு போய் சமைக்க முடியும்? அந்த வேண்டுகோள் டிஓபிடி ஆர்டரோ ரயில்வே போர்டு ஆர்டரோ நிறுத்தப்பட்ட பயோமெட்ரிக்கை மீண்டும் அமல்படுத்தி என்று வரவில்லை. ஏன் தெற்கு ரயில்வே ஜிஎம் ஆபீஸ்ல பயோமெட்ரிக் இருக்கு, இன்னும் அந்த பயோமெட்ரிக்கை அமல்படுத்தவில்லை. அமலாச்சு, லாக்டவுன்ல நிப்பாட்டிட்டாங்க ஜிஎம் ஆபீஸ்ல. நம்ம சர்வீஸ்ல ஜிஎம் ஆபீஸ்ல பயோமெட்ரிக் மிஷின் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மினிஸ்டர் ஸ்டாஃபோ, அங்க இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஸ்டாஃபோ யாருமே பயோமெட்ரிக் வைக்கல. இங்க பெரம்பூர் ஏரியாவில் இருக்கக்கூடிய மற்ற அனைத்து பகுதி ஐசிஎம் உட்பட எங்கேயுமே இன்னும் அமலாகவில்லை. பயோமெட்ரிக் வச்சுட்டாங்க, இம்ப்ளிமெண்ட் ஆச்சு, ஆனா அமலாகவில்லை.